welcome you all to the McCardians 2K26 conducted by the Department of Mechanical Engineering. செய்கின்றார்கள் ஆனால் பொறியாளர்கள் அந்த கற்பனையை தொட்டுணரும் பொருளாக மாற்றுகின்றனர் இல்ல. ஸோ மெக்கானிக்கல் மற்ற இன்ஜினியர்ஸ்க்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அஃப்கோர்ஸ் அந்த ப்ராடக்டை ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஒரு உலோகத்தை ஒரு ஓராக வாங்கி அதை உருக்குனதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டாக நம்ம இணைச்சி மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த காம்பனண்ட்டை நம்மளை கையில் நம்ம தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணி அதை டச் பண்ணி நம்ம பார்க்குறோம் பார்த்தியா. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் கிட்ட கிடையாது. சுந்தர் பிச்சை இஸ் எ CEO ஆஃப் கூகுள் அண்ட் ஆல்ஃபபெட். அவர் ஒரு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியர். டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் எ ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன், ஃபவுண்டர் ஆஃப் அமுல். Mechanical engineer. He is a mechanical engineering from College of Engineering Gindi, right here in Tamil Nadu, and later a master specialization in metallurgy. Dr. APJ Abdul Kalam, Missile Man of India. He is the 11th President of India. He studied aerospace engineering at Madras Institute of Technology, MIT, Chennai, a field built on core mechanical engineering principle. ஸோ அக்னி, பிருத்திவி போன்ற மிசைலை அவர் கையால் உருவாக்கி அந்த ஏவுகணையை வந்து நம்ம இந்தியாவில் வெற்றிகரமாக சோதித்த ஒரு பச்சை தமிழன். ஸோ மேனுஃபேக்சரிங் தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. எப்போ உற்பத்தி துறை குறையுதோ அப்போல்லாம் நம்மளுடைய ஜிடிபி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் நீங்கள் அதிகமாக கற்று தேர்ந்து வல்லுநர்களாக வர வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்துருக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுடைய இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒரு நம்ம நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு உண்மையாக ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் தே ஆர் கிவிங் ஃபார் இன்ஜினியரிங் காலேஜஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்டிங் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. நிறைய ரிசர்ச் ஏரியாவில் ரொம்ப டெப்த்தாக கவர் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காகனா ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருக்கிற டெக்னாலஜிஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னாலஜி மூலமாக நீங்கள் இப்போ கரண்ட் மாடர்ன் டேக்கு நீங்கள் என்ன மாறுதல் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ரிசர்ச் மூலமாக தான் நம்ம நிறைய ப்ரொடக்டிவான டூல்ஸ்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டோம், நம்ம இன்ஜினியரிங் படித்த கடமை முடிச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு ஜாபில் போய் செட்டில் டவுன் ஆகிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு எடுத்துங்க. எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த இன்ஜினியரிங்கே எப்பயுமே இந்த காலங்காலத்துக்கு நான் அப்போ இருந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த இன்ஜினியரிங்கோடைய தன்மையே என்னென்னா நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறத படிக்காமல் ஏற்கனவே இருந்ததை படித்து அதிலிருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம், அதுலேருந்து என்ன நம்ம ப்ரொடக்டிவாக நம்ம சொசைட்டிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ அதனால தான் வந்து நிறைய டெக்னிக்கல் ஃபோரம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸு அந்த இதில் வந்து அந்த ஸ்பெசிஃபைடு உங்களுடைய ஃபீல்டில் இருக்கிற டாப் லெவல் ஃபீல்ட் மேனேஜிங் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த நாலேஜை நல்லபடியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன ப்ரொடக்டிவாக பண்ணுறீங்கிறத நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மேனுஃபேக்சரிங் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்பி நம்ம போகிறோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கை கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா எக்ஸ்பீரியன்ஸு கேதர் பண்ணணும். என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்ன் ஸ்டாண்டர்ட் அந்த கம்பெனியில் தான் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். சொல்லிட்டு ஒரு பெரிய அந்த மேக்னஷைட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம்